எதுவும் அடிபடலையா? இல்ல புரியல திடீர்னு என்னன்னு. சரி, நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க. இல்ல பரவாயில்ல ரிஷப். சித்தி, நான் தான் சொல்றேன்ல, வாங்க பார்த்து வாங்க. ரிஷப், உனக்கு மட்டும்தான் என் மேல பாசம் இருக்கு. டைம் ஆயிட்டு இருக்கு. டிஃபன் ரெடியா? ரெடி. இதோ ஒரு நிமிஷம் இப்ப எடுத்துட்டு வரேன். உன்னோட டெல்லி அட்மிஷன் என்னாச்சு? அது வந்துப்பா 2-3 நாள்ல தெரிஞ்சிடும்பா. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா நீ ரெடியாவே இரு. இன்னும் லேட் ஆகுமா இல்ல டிஃபன் எடுத்துட்டு வரியா? என்ன இது? அச்சச்சோ, தெரியாம பண்ணிட்டேன். இருங்க இப்ப தொடச்சிடுறேன். கிளம்பும் போதே அபசகனமா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. நீ என்னடா உன் பொண்டாட்டியவே பார்த்துட்டு நிக்கிற? ஆபீஸுக்கு கிளம்பலையா? டேய், அப்புறம் இது வச்ச விடு. சரியா வைக்க கூட தெரியல. ஆனா பணம் மட்டும் வேணும். இந்தா இதப்படி. அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு ஆகிற செலவு உன் சம்பளத்துல தான் பிடிக்க போறான். வா. நீ எங்கடா வர? அது ஆபீஸ்க்கு. கார்ல வர தகுதி இருக்கா உனக்கு? ஒரு வேலையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. ஆனா அடிக்கடி பணம் மட்டும் வேணும். உன் தகுதிக்கு நீ அந்த வண்டியில தான் வரணும். இன்னையில இருந்து உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ ஆபீஸ்க்கு அந்த வண்டியில தான் வரணும். புரியுதா? பிரீஃப் கேஸ் வச்சுட்டு போ. வண்டி எடு. அண்ணன் முதலாளி, ஆனாலும் எனக்கு இந்த ஓட்ட வண்டியை தான் கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் கோவமாயிட்டாங்க போல இருக்கு. சித்தி, அப்பாவுடைய கோபம் 2 நிமிஷத்துக்கு தான். அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்ப அவரு உங்க மேல கோவப்பட்டாலும் நான் இருக்கேன்ல. என்ன ஒரு ஹேண்ட்ஸமா இருக்க. செம்ம செல்ஃபி போ. சூப்பரா இருக்கு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியா? தேங்க் யூ so much. நீயும் எப்பவும் போல so beautiful இருக்கப்பா. தேங்க் யூ. சரி ராகினி, சர்மா ஜுவல்லர்ஸோட ஃபைல் என்னச்சு? 3 நாளைக்கு முன்னாடியே அங்க போய் சேர்ந்துருக்கணுமே. ஆமா, இப்ப அந்த ஃபைல் எங்க இருக்கு? சார், அந்த ஃபைல் 3 நாளைக்கு முன்னாடியே புனித் சார் டேபிளுக்கு அனுப்பிட்டேனே. அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? டேய் புனேத், எங்க போயிட்டா? புனேத், சொல்லுங்க. சர்மா ஜுவல்லர்ஸ் ஃபைல் எங்க இருக்கு? அது அந்த ஃபைல் இன்னைக்கு காலையில தான் ராகினி என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது? சார், உங்களுக்கு என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஏய், சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்காத, புரியுதா? அடடா ராகினி, இப்படி ஒரு அழகான முகத்தை வச்சுட்டு நீ அழலாம் கூடாதுமா. எதுக்கு இப்ப அழற? அழாத. அண்ணா, என்ன என்னடா? சரி ராகினி, நீ போய் வேலையை பாருப்போ. ஓகே சார். சார், அது salary கொஞ்சம் ஏத்தி கேட்டிருந்தேனே சார். வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓஹோ, சரி 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 சரி. இந்த மந்த்ல இருந்து உனக்கு 15% இன்கிரிமெண்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much சார். நீங்க எவ்வளவு நல்லவர் சார். இருக்கட்டும் விடு விடு விடு. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. கிளம்பு. யா, தேங்க்ஸ். அண்ணா, போய் சொல்றாங்க அவங்க. அண்ணா, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த மாசம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன். உட்காரு. இங்க வா, இப்படி உட்காரு. நல்லா உட்காரு. மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற குறைய பாரு. உன்னை நீயே பாரு. அடுத்தவங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்ற? நீ உருப்படிய ஒரு வேலை பண்ணிருக்கியா? ஒண்ணும் பண்ணல. எதுக்கு என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? உன் முதலாளினா உன்னோட பாஸ், புரிஞ்சுதா? அண்ணெல்லாம் வீட்டுல, இது ஆபீஸ். உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், சாப்பாடு போடுறேன், வீடு கொடுத்துருக்கேன். இந்த வேலை இல்லைன்னா நீ உன் பொண்டாட்டியோட ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு தடவை இப்படி பேசின அவ்வளவுதான். போய் இருக்கிற வேலையை முதல்ல பாரு. சேலரிய கூட்டி கேட்கிறேன்.
ரிஷப், சப்பாத்தி. இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா? வை. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? பருப்பு அதுவும் நல்லா இருக்கு. இன்னும் வைக்கவா? ஆ. என்னடாச்சு டெல்லி போற விஷயம்? ஆமாப்பா, அட்மிஷன் ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு கிளம்பணும். அங்க போய் ஒழுங்கா படி. சரிப்பா. ஏதோ எனக்கு பிசினஸ் இருக்கு. எனக்கு அப்புறம் யார் பாத்துக்க போறா? நீ தானே? ஆமா. ம். அதெல்லாம் நல்லா பார்ப்பேன்ப்பா. உங்க எல்லாரையும் தான் மிஸ் பண்ண போறேன். நீங்க ஏன் எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட மாட்டீங்க? அண்ணா இருக்கார்ல. ஓ சாரி, பாஸ் இருக்காரே. அங்க ஆபீஸ்ல அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு ஓ முன்னாடியும் மரியாதை இல்லாம நடத்தினா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இப்போ அது வந்து நீங்க சொன்னதுனால என் ஃப்ரெண்டு ரூபா கிட்ட நான் 20,000 கடன் வாங்கியிருந்தேன். 2 மாசத்துல தரேன்னு சொன்னோம். டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப பணத்தை திரும்பி கேக்குறா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல. இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டுவாங்க. 2 மாசம்னு சொல்லி 4 மாசம் ஆயிடுச்சு. யார் முன்னாடியாவது ஏதாவது சொல்லிட்டானா எனக்கு பயமா இருக்கு. உங்களை அசிங்கப்படுத்திட்டானா? சரி, அண்ணன் கிட்ட பேசி பார்க்கறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு அண்ணனையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருந்தா எப்படி? சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. என்னால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் இருக்காரு, ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சம்பளத்தையும் ஏத்த மாட்டேங்கிறாரு, ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பப்ப எனக்கு கழுத்தை நெரிச்சு அந்த கிழவனை கொண்டுலான்னு தோணுது. சரி விடுங்க, இப்ப இதெல்லாம் பேச வேண்டாம். நீங்க இதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. நான் ரூபா கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு உங்களையும் உங்க சந்தோஷத்தை விட பெருசு வேற எதுவும் இல்ல. ரொம்ப தான் அக்கறை என் மேல. விடு. பெரியவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. புயலுக்கு பின் தான் அமைதின்னு. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இப்போ ஓகே. அட, யார் போன் பண்றது? ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நீ பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத. கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்துருக்காரு. அட, அப்படி என்ன வயசாயிடுச்சு? அதான் சொல்லுவாங்களே, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. என்னை பார்த்த அப்புறம் நீ விடவே மாட்ட. ஹலோ ஹலோ டார்லிங், கட் ஆயிடுச்சு. வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்களே. சரி விடு. அண்ணா, இங்க வா, முன்னாடி வா. சொல்லு, என்ன விஷயம்? அது அட்வான்ஸ்ல கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா. அட்வான்ஸா டெர்மினேஷன் லெட்டரையும் கொடுத்துருவா. எப்ப பாரு பணம் பணம்னு புலம்பிக்கிட்டே இருக்க. முதல்ல கிளம்பு. அண்ணா, அது வந்து ரஷ்மி. ஏய், சாக்கு சொல்லாத. ரஷ்மி, நீ எல்லாரும் சேர்ந்து என்ன கொள்ளை அடிக்கிறீங்களா? என்ன பார்த்தா என்ன முட்டாள தெரியுதா? சிப்பா, விட்ட தலைக்கு மேல ஏறி நிப்பிய. தேவையில்லாம மூஞ்சி காட்டிட்டு வந்து நிக்காதப்பா. மூஞ்சியும் ஆளும் மூடைய கெடுத்துட்டான. ராகினி, பேங்க்ல salary கிரெடிட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க. இல்ல இல்ல, டைமுக்கு டெலிவரி ஆகும். கவர் காலியா இருக்கு. காலியா இருக்கா? எனக்காட்டா இருக்கு. எப்படி நடந்தது? அண்ணா, ஆமா. நான் திரும்ப கால் பண்றேன். இல்ல, நானே கால் பண்றேன். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா உனக்கு? போன்ல பேசிட்டு இருக்கும்போது குறுக்க கூப்பிடுற. அது கவர் காலியா இருக்கு. என் சம்பளம். ஷர்மா கம்பெனிக்கு ஃபைல லேட்டா அனுப்புனதுனால நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆயிருக்குல்ல. அதை ஈடு செய்யணும்னா 2-3 மாசத்துக்கு உனக்கு சேலரி வராது. அண்ணா, என்னோட வீட்டு செலவுலாம் நான் எப்படி நான் பாத்துக்கிறது? அப்படின்னு செலவு இருக்கு.
என் வீட்டில் தான் குடியிருக்க, நான் கொடுக்கறத தான் சாப்பிட்ற. அப்புறம் எதுக்கு சம்பளம் உனக்கு? இப்போ முதல்ல போய் வேலையை ஒழுங்கா பாரு. போ போ போ. திவாரி சார், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். புனித், உனக்கு தான் தெரியுமே என்னோட நிலைமையை பற்றி. இந்த சம்பளம் முழுசா எனக்கே பத்தாது. உனக்கு எப்படி? ஒன்று பண்ணு, உங்கள் அண்ணன்கிட்ட பேசு. அதுதான் என்னால முடியல. எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. புனித், பாஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பொண்ணால தான் பாஸ்கிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். ம். அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ராகேஷ்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? மூத்த அக்காங்கிற முறையில எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. பணம் கொஞ்சம் தேவைப்படும். எங்க வீட்டுக்கு நீங்க மூத்த மருமகன் வேற. சொந்தக்காரங்க முன்னாடி உங்க மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காரு. நான் எங்க இருந்து தான் பணத்தை கொண்டு வர்றது? நான் என்ன பண்றது? ஆனா இந்த தடவை நீங்க ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் உங்க மரியாதையை காப்பாத்திக்கவாது ஏதாவது பண்ணுங்க. ஒரு பொண்ணால தான் பாஸ்கிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். ஒரு வழி இருக்கு. ஆனா நீ அதுக்காக எதுக்கும் தயாரா இருக்கணும். எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? புத்திக்கு இது கெட்டு போச்சா உங்களுக்கு? சீ, உங்களால எப்படி இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுது? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ரஷ்மி, ரஷ்மி, நான் சொல்றத நல்லா கேளு. இந்த இந்த ஒரு வழி தான் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் பாவம், நான் செய்ய மாட்டேன். இல்ல ரஷ்மி, எல்லாத்துக்கும் பயந்து இப்படி ஒடுங்கி வாழ்றது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம இருக்கிறது தான் பாவம். என் மேல நம்பிக்கை வை ரஷ்மி. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. முடியாது, இதெல்லாம் என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ரஷ்மி, என்ன கடுப்பேத்தாத. அன்பா சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? இதுக்கு சம்மதிக்கலைன்னா உன்னை கொன்னிடுவேன் பாத்துக்க. நீ இதை செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சதா? இது என்னோட பழைய சிம். இந்த நம்பர் இந்த ஊர்ல யாருக்கிட்டயுமே இல்ல. என் அண்ணனுக்கு கூட தெரியாது. இப்ப வாயை மூடிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. கேள்வி எதுவும் கேட்க கூடாது. யாருன்னே தெரியல. நம்மள முட்டாளாக்க இப்படி ராத்திரி நேரத்துல தேவையில்லாம மெசேஜ் அனுப்புறது. வேண்டாங்க, இது ரொம்ப தப்பு. இனிமே நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் ஏய், விழணும். நாடகம்லாம் போடாத ரஷ்மி. கஷ்டத்துல இருக்கிறத விட பாவம் எதுவும் இல்ல. எவ்வளவு நாள் இப்படி அடங்கி ஒடுங்கி வாழ்றது? இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இப்ப அழாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். போதும். டைப் பண்ணு. என் பேர் ஸ்வப்னா. உங்களுடைய ஸ்வப்னா. நாம யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரிப்ளை பண்ணு. டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடியாது, என்னால இப்படி பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதா? ஏய், நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இல்ல நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். எட்ரி போனா எடுத்து நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணு. எடு. டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ரிப்ளை பண்ணு. நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்துல தான் நான் இருப்பேன். குட் நைட். அனுப்பு. எனக்கு இது எதுவும் சரியாவே படல. ஒரு தடவை மட்டும் அவன் சிக்கட்டும், அதுக்கப்புறம் நீ பாரு எப்படி அவனை வச்சு செய்யறேன்னு. பணங்கிறது அத்தியாவசிய தேவைதான். ஆனா இந்த பணம் நம்ம உறவுகளை விட, நம்ம உறவுகளுடைய மானம் மரியாதையை விட பெருசா. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். உங்களை இந்தியா அலர்ட்டோட இந்த புதிய எபிசோடுக்கு வரவேற்கிறேன். பேராசையினால புனித் தன்னுடைய மனைவி ரஷ்மியை தவறான வழியில தள்ளிவிட போறான். ஒரு புருஷன் தன் மனைவியுடைய மானத்துக்கும் மரியாதைக்கும் அவன்தான் பொறுப்பு. வாழ்க்கை பூரா அவளை பாதுகாக்கிறதா உறுதிமொழி எடுத்திருக்கான். ஆனா அதே புருஷன் தன் மனைவியுடைய மானத்தையே பலி கொடுக்க போறான். இதுக்கப்புறம் அவங்க திருமண உறவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்த ஆளு தன்னுடைய மனைவியையே இன்னொருத்தனுக்கு தார வார்த்து கொடுக்க போறான். புனித்துக்கு உழைப்பு மேலேயும் நேர்மை மேலேயும் இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப அவன் தன் மனைவியை அடமானமா வச்சு தான் எல்லாத்தையும் சாதிக்க நினைக்கிறான். அவன் நினைச்சதெல்லாம் கிடைச்சதா? ரஷ்மியால தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திக்க முடிஞ்சுதா? இந்த எல்லா போட்டோஸையும் அவனுக்கு இப்பவே சென்ட் பண்ணு, சீக்கிரம். சார், நான் இந்த ஃபைலை தரவா செக் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்களேன். சார் சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது உன் கழுத்துல ஏதாவது மச்சம் இருக்கா என்ன? இல்ல சார், என் கழுத்துல எந்த மச்சமும் இல்ல. சரி சரி. ஓகே சார், கிளம்புறேன். தேங்க்யூ. ஹலோ, சொல்றத கேளு. நான் ஒரு மெசேஜ் இப்போ உனக்கு அனுப்பியிருக்கேன். அதை இப்பவே அந்த புது நம்பர்ல இருந்து அண்ணனோட நம்பருக்கு அனுப்பிடு. இல்ல இல்ல என்னால முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. என்ன டென்ஷன் ஆக்காத, புரியுதா? இல்லனா சரி சரி, நான் அனுப்புறேன். இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக்கலாம். இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஆளை நம்ம கைக்குள்ள வர வைக்கணும். அது வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். டைப் பண்ணு. உங்க பக்கத்துல வர போறேன். இப்போ அண்ணனோட ரூமுக்கு போ. இல்ல முடியாது. மெசேஜ் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அவர் ரூமுக்குள்ள போக முடியாது. நான் சொல்றத கேட்டு நட, பதில் பேசாத. வா புனித், என்னால இப்ப போக முடியாது. ப்ளீஸ் விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போ சீக்கிரம் வா. ப்ளீஸ் புனித், வேண்டாம், என்ன விடுங்க. புனித், புடி இதை எடுத்துட்டு போ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போ. போ.
புனித் ப்ளீஸ் வேண்டாம், என்னால முடியாது. ஹே, என்னோட சொப்னா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டியா? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன தைரியத்துல என்கிட்ட இப்படி பண்ண? அறிவு கெட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? தண்ணி. என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? சீ, என்னால இதுக்கு மேல முடியாது. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ரஷ்மி, ஏண்டி அருவருப்பா இருக்கா? நம்மளோட எல்லா கனவும் நிறைவேறதுக்கான வாய்ப்பு வரும்போது அருவருப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து போயிடலாம், எங்கேயாவது போய் நல்லபடியா சந்தோஷமா வாழலாம். ஆனா என்னால இதை மட்டும் பண்ண முடியாது. பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண சொல்லுவீங்களா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த காலத்துல பணத்தை விட பெருசு வேற எதுவுமே இல்ல. உனக்கு மேல, எனக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல பணம், பணம் மட்டும்தான். ஓய். இத பாரு ரஷ்மி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஐ எம் சாரி. நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துக்கோ. எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கோ. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அவரை சிக்க வைக்கணுங்கிற முடிவுல ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? அப்படிலாம் நீ கை மீறி போக விட மாட்டேன். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவன் நம்ம சொல்படி ஆடுவான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க.